Hi friends, this is your Arul. Welcome back. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். நம்ம எந்த சீரியல் ரிவ்யூ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி சீரியலோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். அப்போ என்னடா ஸ்பெஷலாக இருக்குது சொல்கிறதுக்கு கேட்குறதுக்குன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் போயிட்டுருக்குங்க. நம்ம அரவிந்த் இருக்கார் இல்லையா, அவரை பற்றி தான் சொல்ல போகிறேன். அரவிந்த் ப்ளஸ் மல்லி, வெண்பா, இன்னொரு கேரக்டர் புதுசாக வந்த செல்வி, இவங்கள பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். என்னடா அப்படி இம்பார்ட்டண்டான டாபிக் என்னன்னு கேட்குறீங்க? ஆமாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி பார்த்தீங்களா தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கும் புரியும். நான் சொல்ல வந்த டாப்பிக்கை அழகாக சொல்லுவேன். ஓகேங்களா? சரி வாங்க நம்ம அந்த சுவாரஸ்யமான விஷயத்தை வச்சு பேச ஆரம்பிக்கலாம். சரி ஓகே, என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அரவிந்த் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு நார்மலாக அவரோட வண்டி எடுத்துகிட்டு ஒரு சவாரிக்காக போயிட்டுருக்காருங்க. அந்த டைமில் அவர் முன்னாடி ஒரு பொண்ணு ஒன்று போயிட்டுருக்குங்க ஸ்கூட்டியில், ரெட் கலர் ட்ரெஸ்ஸில். அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா ஸ்பீடாக போயிட்டுருங்க. இதை பார்த்து உடனே நம்ம அரவிந்துக்கு செம்ம கோவம், துரத்திட்டே போகிறாருங்க. ஒரு 4 கிலோமீட்டர் துரத்திட்டு போய் ஓவர்டேக் பண்ணி நிற்கிறாருங்க. என்னடான்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, அந்த பொண்ணு வந்து ஸ்கூட்டியில் சைடு ஸ்டாண்ட் எடுக்கலைங்க, ஸ்டாண்ட் எடுக்காமல் போயிட்டுருக்காங்க. இதை பார்த்து அரவிந்துக்கு செம கோவம். உனக்கெல்லாம் யார் லைசன்ஸ் கொடுத்தது, அறிவில்லையா அப்படின்னு கேட்கலாம். நம்ம தலைமை போயிட்டுருக்காரு. அதுக்குள்ள அந்த பொண்ணு, ஒரு பொண்ணை பார்த்துக்கூடாது, பொறுக்கி பசங்க இப்படியே வந்து அட்டம் கட்டுவீங்களா அப்படின்னு கேட்க, ஹலோ நிப்பாட்டுங்க, யார் பொறுக்கி போய்ங்கன்னா சும்மா பேசிகிட்டே போகிறீங்க, ஸ்டாண்ட் எடுக்காமல் வண்டி ஓட்டுறது உங்கள் தப்பு. ஒரு கஸ்டமரை நான் வேறு போயிட்டு பிக்கப் பண்ண போனோம், உங்களுக்காக நான் 4 கிலோமீட்டர் இப்படி வந்திருக்கேன், உங்களால் எனக்கு 5 நிமிஷம் வேஸ்ட்டாக போச்சு, நீங்கள் என்ன பொறுக்கி போயின்னு சொல்கிறீங்கன்னு போய்ட்டு சண்டைக்கு போக, உடனே அவங்க சாரிங்க நான் தெரியாமல் சொல்லிட்டேன், உங்கள் பேர் என்னன்னு கேட்க நம்ம தலைமை மாசாக சொல்கிறாரு அரவிந்த். ஆனால் செம்மையாக பேசுகிறாருங்க, ஸ்வீட்டாக இருக்குது கேட்க. எனக்கே பார்த்தீங்களா பையன், நானே சொல்கிறேன் ஸ்வீட்டாக இருக்குன்னு. அப்போ எவ்வளோ நல்லா பேசுவார், லேடிஸ் எல்லாம் மெல்ட் ஆகிடுவாங்க அவரோட வாய்ஸில். சரி ஓகே வாங்க நம்ம மேட்ருக்கு போவோம். அப்படி சொல்ல அந்த பக்கம் வேறானா நம்ம வெண்பாவும் மல்லியும் வந்துட்டுருக்காங்கங்க. என்னடான்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இவங்க 2 பேரும் வந்துட்டு பிரேக் அடித்த டைமிங்கில் ஆப்போசிட்டில் வெண்பா மல்லி வந்து சடனாக அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிறாங்க. வெண்பா குட்டி வீட்டை விட்டு வந்துட்டாங்க, எங்கே போகிறதுன்னு தெரியும் வந்துட்டுருக்கு. அந்த டைமில் நம்ம மல்லி நடந்து வந்துட்டுருக்காங்க ரோட்டில். அப்போ வெண்பாவை பார்த்து வீட்டுக்கு போகிறதுக்காக வந்துட்டுருக்காங்க. இந்த டைமிங்கில் தாங்க 2 பேரும் மீட் பண்ணுறாங்க. என்னங்க பண்ணுறது, ஆண்டவம் பார்த்தீங்களா, வெண்பாவும் அவங்க மல்லியும் ஒன்று சேர்த்தாங்க. இதே டைமில் அரவிந்தியும் மல்லியும் ஒன்று சேர்த்துட்டார். பக்கம் நம்மளோட புது கேரக்டர் அவங்களையும் ஒன்று சேர்த்துட்டாங்க. அவங்க பேர் வந்துட்டு செல்வி. ஓகேங்களா? இவங்க எல்லாரையும் ஒரே டைமில் ஒன்று சேர்த்துருக்காங்க. ஆனால் இப்போ என்னோட கொஸ்டின் என்னென்னா, அரவிந்தும் செல்வியும் ஒன்று சேருவாங்களா, விஜயும் மல்லியும் ஒன்று சேருவாங்களா, இல்லை மல்லியும் அரவிந்தும் ஒன்று சேருவாங்களா, செல்வி அப்படியே போயிடுவாங்களா? இதுதான் என்னோடய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. உங்களுக்கு யாருக்கான ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி இருக்குது. அவங்க வந்து உடனே எங்கள் மேனஸ் இல்லையா, அறிவு இல்லையா, இப்படி வந்து 2 பேரும் பிரேக் போட்டு நிப்பாட்டுறீங்கன்னு கேட்க, உடனே அவங்க சொல்கிறாங்க இப்படி தான் ஆயிடுச்சுன்னு சொல்ல, இதை கேட்டு நம்ம மல்லியும் வெண்பாவும் அமைதியாகிடுறாங்க. ஒரு பக்கம் இப்படி போயிட்டுருக்குங்க. இதுக்கப்புறம் நம்ம அரவிந்த் என்ன பண்ண போகிறாரு, மல்லியும் வெண்பாயும் கொண்டு போய் ட்ராப் பண்ணுவாரா, இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் போவாரா அப்படின்ற விஷயத்தை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். டாடா, see you, bye bye.